ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் சிக்கன் மட்டன் இதெல்லாம் விட மீன் அதிகமாக சாப்பிட்லாம். மீன் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கண்ணுக்கும் நல்ல குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட மீன் அதிகமாக சேர்த்துக்கலாம். சிக்கன் மட்டனை விட மீன் அதிகமாக சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்குறவங்க கூட இந்த மீன் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதனால தாய்ப்பால் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் குழம்பு எப்படி சுவையாக வைக்கலாம் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். நம்ம இதில் மாங்காய் போட்டு இன்றைக்கி நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கவிநாதன் சேனல். இன்றைக்கி நான் காணங்கத்தை மீன் தான் எடுத்திருக்கேன். காணங்கத்தை மீன் நல்லா வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 துண்டு மாங்காய் போட்டு வச்சா மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளி எடுத்திருக்கேன். புளியை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, புளியை நல்லா கரைச்சிட்ருக்கேன். கரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சில பேருக்கு மீன் குழம்பு புளிப்பாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க. எங்களுக்கு புளிப்பு கலந்த காரம் அதை போல் தான் சாப்பிட்ருக்கோம். இதில் கொஞ்சம் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, மீன் குழம்புக்கு நல்லாவே இருக்கும். ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்க வேண்டியதான். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் இதில் போட்டாச்சு. இப்போ அடுப்பில் வானல் சூடானதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போதுமே கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் மீன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு 5 பல் பூண்டு, நல்லா செவந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிங்க, சின்னதாக கட் பண்ண வேண்டாம். கருவேப்பிலை, இது மீன் குழம்பு சில பேர் அந்த கவுச்சி ஸ்மெல் வருதும்பாங்க, அது வராது, அதனால தான் அந்த கருவேப்பிலை சேர்க்குறது. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். எப்போதுமே எந்த அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை மாதிரி நல்லா செவந்து வரணும் வெங்காயம். நீங்களே பாருங்கள், நல்லா செவந்துருக்கு. இப்போ இது நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம், இந்த புளி தண்ணி தக்காளி எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இதில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா இப்போ கொதிச்சு வரணும்.
நல்லா கொதித்து வந்தது இதில் மாங்காய் நம்ம போட வேண்டியதுதான். இதை ஊற்றிட்டு இதிலே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. கொதித்து வந்தோடனே இது கூட நம்ம மாங்காவை சேர்த்துற வேண்டியதுதான். பழம் மாங்காவாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக மீன் சேர்க்குறப்ப தான் அந்த மாங்காய் சேர்க்கணும். இது கொஞ்சம் காயாக இருக்கும் அந்த மாங்காய், அதனால் நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்றேன். நீங்கள் பழமாக இருக்குன்னா மீன் சேர்க்குறப்ப தான் அந்த மாங்காவை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லாவே கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா மாங்காய் வெந்து வந்துடுச்சு. இது கூட நம்ம மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் மீனை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மீன் ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. குழம்பு எப்போதுமே மீன் குழம்பு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்ல சிம்மில் வைங்க. குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாங்காய்லாம் நல்லா வெந்துட்டு குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததை பார்க்குறப்பயே இந்த குழம்பு சாப்பிட்ணும் போல் தோணுது. அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மீன் குழம்பு இன்றைக்கி செஞ்சது. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குழம்பு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.